அண்மை செய்தி. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட எதிர்ப்பு தெரிவித்து திமுக மனு அளித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் விதிமீறல் என திமுக சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பாக மனு அளிக்கப்பட்டு உள்ளது. பிரதமரின் தியான நிகழ்ச்சி தொடர்பாக அனுமதி கோரப்படவில்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரம் விளக்கம் அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறையில் தியானத்தில் ஈடுபடும் செயல் என்பது தேர்தல் விதிமீறல். எனவே தேர்தலில் மோடிக்கு கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொள்ள அனுமதி வழங்கக்கூடாது என இன்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஸ்ரீதரிடம் அவர்களிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த தரப்புப்படி நாம் கேட்கின்ற போது நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட நாளை வரவுள்ள நிலையில் இது குறித்து பிரதமர் அலுவலகமோ பாஜகவினரோ மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறவில்லை. மேலும் பிரதமர், கவர்னர் போன்றவர்கள் வருகைக்கு அனுமதி பெற அவசியமில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அவருடைய வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளது. அதாவது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் இன்று நாகர்கோவில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஸ்ரீதரிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது, கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் வரும் 30, 31, 1ஆம் தேதி ஆகிய 3 தினங்கள் தியானத்தில் ஈடுபட மோடி அவர்கள் திட்டமிட்டுள்ளார். இதனால் இந்த செயல் என்பது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக உள்ளது. எனவே பிரதமர் மோடியின் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என அவர்கள் மனு அளித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் 2024 பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஜூன் 4 அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் 7வது கட்ட தேர்தலானது வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது பாஜக என்ற அரசியல் கட்சி சார்பில் தொகுதியில் போட்டியிடும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2024 மே 30, 31, 1 ஆகிய தேதிகளில் பாஜக கட்சி வெற்றி பெறும் என வேண்டும் என்ற நோக்கில் வாக்காளர்களை கவர்வதற்காக கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்து விளம்பரப்படுத்த அனுமதிப்பது தேர்தல் நன்னடத்தைக்கு விதிமுறைகளுக்கு எதிரானது. மட்டுமல்லாமல் இதுபோன்ற தேவையற்ற விளம்பர யுக்திகளை பொதுமக்களுக்கு அரசுக்கும் பெரு இழப்பு ஏற்படுகிறது. கோடை விடுமுறை நேரத்தில் பிற மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கன்னியாகுமரி நோக்கி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கும். பாதுகாப்பு என்ற பெயரில் சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுப்பதால் ஆயிரக்கணக்கான வியாபாரிகளும் அவரது குடும்பங்களும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. பிரதமர் என்ற தகுதியில் அவர் வருவதால் முழு அரசு அதிகாரிகளும் இயந்திரம் போல் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது தேவையில்லாத அரசுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. அரசு அலுவலர்கள் அழைக்கப்படுவதுடன் பணி சுமையும் அரசு அதிகாரிகளுக்கும் தங்கள் துறை சார்ந்த சம்பந்தமான பயணிகள் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாக செலவழிக்கப்படுவதோடு பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பிரதமரின் வருகையால் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் மற்றும் போக்குவரத்து கெடுபிடிகள் மக்களுக்கு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கின்றன. எனவே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் வருவதற்கு அனுமதியை தேர்தல் அதிகாரிகளும் தடை விதிக்க வேண்டும் என கேட்டு இன்று குமரி மாவட்ட மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் திமுகவினர் மனு அளித்துள்ளனர். அரசி, விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.